நாங்க வந்துட்டு உலக தாய்மொழி தினத்துக்காக தமிழக ஒரு தொகுப்பு ரெடி பண்ணி சொன்னாங்க. சும்மா புக்கு பார்க்கலாமே பண்றேன். எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? வந்துட்டா போச்சு. இந்த புக் ஓகேவா? ஓகே தான். என்னங்க தமிழ் நிறையா சொன்னது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? அதான் பார்த்துக்கிட்டேன். நாங்கள் எதுவும் எடுக்கிறதா எழுதிட்டு இருக்கப்போ தமிழ் மொழி வரலாறுன்னு சொல்லி ஒரு புக் எழுதி வச்சிருக்கோம். அது என்ன பாயிண்ட் எடுக்கும்? எல்லாரும் என்னென்ன தலைப்பு எடுத்துருக்கீங்க? நான் வந்து செம்மொழி என்றால் தலைப்பு. நான் வந்து தாய்மொழி தின சிறப்பு எடுத்துருக்கேன். நான் வந்து மொழி நிஞ்ச வந்து தேவதைய பவனன் பற்றியும் மணிமலை அடிகளை பற்றியும் எழுதிருக்கேன். நவீன தமிழை பற்றி தகவல் எடுத்துருக்கேன். நவீன தமிழ்ன்றது வேற ஒன்றும் இல்லை. தொன்மை தமிழ் வந்து பிரிஞ்சு நம்ம தேவையான வார்த்தைகளை நமக்கு இந்த மாதிரி காட்டினா நவீன தமிழ். இப்போ எப்படி ஈரோடுன்னா இந்த ஈரோடுகளை வந்து நம்ம வேற மொழியில் சொல்கிறது மாதிரியும் இருக்கிறது தான் நவீன தமிழ். நம்ம தேவையை வீட்டில் மாற்றிக்கிறதும் தொன்மைக்கான போய் எப்போ வந்து 2000 ஆண்டுகளுக்கு அதுக்கப்புறம் எழுத்து வழக்கையும் பேச்சு வழக்கையும் மட்டும் நம்ம வந்து நவீன தமிழை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போவுமே எழுத்து வழக்கில் நிறைய புத்தகங்கள் நாவல்கள்லாம் தொன்மை தமிழை தான் எல்லாருமே எழுதிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இப்போ வர புக்கு எல்லாமே தொன்மை தமிழை தான் வந்துருக்கு. ஈரோடுன்னு சொல்கிற மாதிரி குங்குநாட கோவைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நிறைய ஊர் பேர்களும் மாறிடுச்சு, இட பேர்களும் மாறிடுச்சு. அவ்வளோவே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பேர் கூட மாறிடுச்சு. ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தனி பெருமை இருக்குது. ஒவ்வொரு இனத்தோட மொழியும் ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு அடையாளம். நம்ம 1952ஆம் ஆண்டு தாய்மொழி காப்பதற்கான போராட்டத்தில் உயிர் நீத்த வங்கதேச போராளிகள்னால தான் தமிழ் மொழியோட உயிர் நீத்த வங்கதேச மொழியுரிமை போராளிகள் வந்து தாய்மொழியை காப்பதற்காக போராடினாங்க. அப்போ தான் வந்து ஐக்கிய சபைகள் பிப்ரவரி 21ஆம் தேதி வந்து உலக தாய்மொழி தினமாக போற்றப்படுதுன்னு அறிவிச்சாங்க. மொழிகள் அறிஞ்சிருந்த பாரதியாரும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட தமிழோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாப்பிடும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சச்சிதானந்தனும் நம்மளோட தமிழை பற்றி இன்னும் பெருமையாக பேசியிருக்காங்க. தமிழ்மொழி தான் வந்துட்டு 2004ஆம் ஆண்டு வந்து தமிழக அரசினால செம்மொழி என்று பெயர் பெற்றது. ஏன் இப்படி பெயர் பெற்றுச்சுன்னா அதில் வந்து நீண்ட வரலாறும் இலக்கியங்களும் முதல்நிலை இலக்கியங்களும் நீண்ட வரலாறு தனித்துவமான வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை முறை சார்ந்த ஆவணங்களை வந்துட்டு செம்மொழி கொண்டிருக்கனால இதுக்கு வந்துட்டு தமிழ்ல இருந்து செம்மொழின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் செம்மொழியா அறிவிக்கப்படலை. மொத்தம் 6 மொழிகள் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா தமிழ் மொழி வந்து 2004 வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2வது வந்து சமஸ்கிருதம் வந்துட்டு 2005ஆம் ஆண்டு வந்து அறிவிக்கப்பட்டது. தெலுங்கும் கன்னடமும் வந்துட்டு 2008ஆம் ஆண்டு வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரியாவும் வந்துட்டு 2014ஆம் ஆண்டு வந்துட்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இசை நாடகம் எனும் முத்தமிழால் வளர்ந்ததாகவும் இது வந்து முதல் இடை கடை என முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. இப்போ இந்த தொன்மை தமிழ்னா பழைய காலத்தில் மன்னர்கள் காலத்துலலாம் பேசப்பட்ட இந்த மொழி தான் தொன்மை தமிழ்ங்கிறாங்க. இந்த தொன்மை தமிழ்னா ஒன்றும் இல்லை, திராவிட மொழி தான் தொன்மை தமிழ். இந்த திராவிட மொழிங்கிறது 82 மொழிகளை சேர்ந்தது தான் இந்த திராவிட மொழி. இந்த திராவிட மொழி வந்து மன்னர்கள் காலத்தில் சங்க இலக்கியங்களில் தொல்காப்பியம் இதில் எல்லாத்துலேயும் வந்தது தான் இந்த திராவிட மொழி.
இந்த பழமையான திராவிட மொழிகள்லாம் நம்ம எதிலெல்லாம் பார்க்க முடியுதுன்னா, இப்போ ஏதாவது சிறப்பு பட்டிமன்றம், இப்போ ஏதாவது நிகழ்ச்சியில் முன்னுரையாக பேசப்படுவது, அதில் மட்டும்தான் நம்மளால இந்த திராவிட மொழியை பார்க்க முடியுது. இப்போ இந்த திராவிட மொழி எதனால் வளர்ச்சி கம்மியானதுன்னா இந்த நடைமுறை மொழி தான். இந்த நடைமுறை மொழி தான் நவீன மொழின்னு சொல்லி மக்கள் தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நடைமுறை மொழி இல்லைன்னா அந்த காலத்தில் திராவிட மொழியில் நிறையா இருந்தது. இலக்கணம் இருந்தது, சிற்றிலக்கணம், சிற்றிலக்கியம், பாடல்கள் நிறையா இருந்தது. அத்தனை இது பண்ணி வச்சுருந்தாங்க. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது தான் இந்த திராவிட மொழி. அவ்வளோ பழமையான மொழி தான் இந்த திராவிட மொழி. ஸோ அதனால தான் இது தொன்மை தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, உன்னைக்கும் உண்மை முகிழ்த்த நறுமணியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டினையில் அன்னி அரசிருந்த அன்னுலக பேரரசி என்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து தமிழோட இன்றியமையாமையை பற்றி அவரோட அன்னை மொழிங்கிற ஒரு பாட்டில் தெரிவிச்சிருக்காரு. தமிழ் மொழியை அன்னை மொழியாகவும், அது வந்து கடல் கொண்ட குமரி கண்டத்தில் தோன்றி பல அரசர்களால் ஆண்ட மண்ணுலக பேரரசுன்னு சொல்லி தமிழ் மொழியை ரொம்ப பெருமைப்படுத்தி கூறியிருக்காரு. அரைமலை அடிகள் தான் தமிழ் மொழியோட தந்தைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் தமிழுக்காகவும் தமிழ் மொழியோட வளர்ச்சிக்காகவும் அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை சிறப்பு செய்வதற்காகவும் அவர் ஆற்றிய பணிகளும் பங்களிப்புகளும் ஏராளம்னு சொல்லலாம். அவர் தமிழ், ஆங்கிலம், வடமொழி என அனைத்து மொழிகளிலுமே நன்கு கற்று தேர்ந்தவராக திகழ்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தூய தமிழ் மொழியாக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வடமொழி கலப்பு இல்லாமல் தூய தமிழில் எழுதி அதை அனைவருக்கும் புரிய வைத்திருக்காரு. இப்போ தமிழ் மொழியோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அதுல பல இது சொல்லலாம். தமிழ் மொழி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுச்சு. தமிழ் அரசர்கள் பலராலையும் வந்து தமிழ் மொழி வந்து மேலும் மேலும் வளர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்திலேயே வந்து பாண்டிய மன்னர்கள்லாம் சேர்ந்து 3 சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சங்கத்தை அமைச்சு நம்ம தமிழெல்லாம் வந்து வளர்த்தாங்க. அதுபோக திருவள்ளுவர், மாணிக்க வாசகர், இளங்கோவடிகள் அந்த மாதிரி பல தமிழ் கவிஞர்களும் சேர்ந்து நம்ம தமிழை எவ்வளோ வளர்க்க முடியுமோ அந்த மாதிரி அவங்க தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தொண்டு செஞ்சிருக்காங்க. அப்புறம் திருக்குறள் வந்து தமிழ் மொழியில தான் முதல்ல இயற்றினாங்க. அது வந்து அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குமே பயன்படுற வகையில தான் வந்து இருக்கு. அந்த பெருமையை வந்து நம்ம தமிழ் மொழியை தான் சாரும். தமிழ் மொழி வந்து 2004ஆம் ஆண்டு வந்து செம்மொழியா அறிவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தோன்றின பல மொழிகள், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அந்த மாதிரி பல மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியில இருந்தா உருவாச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு, 17 மேல்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இந்த மாதிரி பல நூல்களும் வந்து நம்மளோட தமிழோட பெருமையும் நம்ம தமிழர்கள் அவங்க அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க இந்த மாதிரி எல்லாவற்றையும் எடுத்து சொல்ற மாதிரி அந்த காலத்து நூல்லாம் அமைஞ்சது வந்து நம்மளோட தமிழுக்கு வந்து இன்னும் நிறைய பெருமையை சேர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்ல அமைக்கிற ஒவ்வொரு பாட்டுமே வந்து இலக்கிய வடிவங்களை பெற்றிருக்கு. வெண்பா, ஆசிரியர்பா, கலிப்பா அந்த மாதிரி ஒவ்வொரு பாக்களை அமைச்சு நம்ம கவிஞர்கள்லாம் வந்து கட்டுரையெல்லாம் அமைச்சிருக்காங்க, செய்யுலகெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த உலக தாய்மொழி தினம் வந்து பிப்ரவரி 21ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. இது மொழி பண்பாட்டோட பன்மையும் உலக பல மொழிகளோட மேம்படுத்துவதற்காகவும் அதோட விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் தான் இதை நம்ம கொண்டாடுறோம். எல்லா மொழிகளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி மக்கள் இடையில வந்து அவங்க மொழியை பற்றின முக்கியத்துவமும் அதோட வளத்தை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த நாள் கொண்டாடப்படுறாங்க. இது வந்து 1999 அன்னைக்கு ஐநா சபை வந்து எல்லாத்துக்கும் அறிவித்து இதை அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டாடுறாங்க. தமிழ் மொழியோட சிறப்பை போற்றி வளர்த்த பெருமக்கள் பலரில் தேவநேய பாவனரும் முக்கிய பங்கு வகித்திருக்காரு. தமிழ் மொழி தான் அழியாத முதுமொழியும் நம்ம தமிழ் மொழி தான்.